Welcome to Noble of Chemistry channel. So previous topic la rotational spectroscopy பார்த்தோம். ஒரு சின்ன recap கொடுத்துடலாம். Rotational spectroscopy selections rule ரொம்ப important. Energy level and selection rule. Energy of the rotational spectroscopy நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா according to Wavelet equation dJ into J plus 1 centimeter inverse. And அதே மாதிரி selection rule பார்த்தீங்க அப்படின்னா rotational spectroscopy க்கு delta V rotational spectrum, delta J which is equal to plus or minus 1. This and all we are discussed in the previous video. So today we are going to see about that vibrational spectroscopy. That is the vibrational spectroscopy, infrared spectroscopy. That is infrared spectroscopy. Infrared spectroscopy. ஓகேங்களா. ஸோ இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி சரியா. ஸோ வைப்ரேட்டிங் டயட்டாமிக் மாலிகுல் எனர்ஜி ஆஃப் த வைப்ரேட்டிங் டயட்டாமிக் மாலிகுல் எனர்ஜி ஆஃப் த வைப்ரேட்டிங் டயட்டாமிக் மாலிகுல் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ வைப்ரேட்டிங் டயட்டாமிக் மாலிகுல்ல பாத்தீங்க அப்படின்னா வைப்ரேட்டிங் டயட்டாமிக் மாலிகுல் சிஸ்டம்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனி மாலிகுல் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl. ஸோ இதுல தட் இஸ் மேட் அப் ஆஃப் த கோவலன்ட் பாண்டிங். ஸோ இந்த கோவலன்ட் பாண்டிங்ல ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ், அதர் ஒன் இட் இஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ். தட் இஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் எதனால மேக் பண்ணிருக்கோங்க அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இஸ் ஹெல்ட் பை இது எப்படி இருக்கும் அப்படின்னா தட் இஸ் எனர்ஜி நியூக்ளியஸ் ஃபோர். ஸோ ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸ் ஃபோர் அண்ட் இன்னொரு ஆட்டமோட எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் ஆல்சோ வில் பி எக்ஸிஸ்டிங். ஹவு இட் வில் பி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எப்படி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் தட் இன் சிமிலர் ஆட்டம், சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அயான்ஸ்க்கு இன் பிட்வீன்ல எக்ஸிஸ்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் தான் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுல so that is HCl atoms நம்ம எடுத்துக்கிறோம். The graph it is plotted between in energy versus internuclear distance. Energy versus internuclear distance. I mean or internuclear distance that is represented as the letter as or internuclear distance. So that internuclear distance represented letter it is or. இப்போ for example என்னோட hydrochloric acid molecule இப்போ hydrogen it is a small sized atom. ஓகேங்களா. chlorine okay the molecules it is get vibrated. ஓகேங்களா. இந்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா வைப்ரேட் ஆகும். அப்ப during this vibration in expansion will be takes place as well as compression will be takes place. இது normal mode. This is suppose the molecule it is compressed இருக்கும்போது the molecule it is and atoms it is come closer. அதே மாதிரி this will be fixed. ஒரு atom வந்து fixed இருக்கணும், ஒரு atom வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மூவ் அப் ஆகணும். this chlorine will be fixed. இது இந்த சிஸ்டம்ல பாத்தீங்க அப்படின்னா another in hydrogen chlorine will be fixed and expansions அப்படின்னு பார்க்கும்போது that will be expanded. அப்ப நார்மல் சிஸ்டம்ல இருந்து எனக்கு atoms என்ன இருக்கு அப்படின்னா compress ஆயிருக்கு, expand ஆயிருக்கு. so the molecule behave like a hooks. ஓகேங்களா. spring. so that it is explained by Hooke's law. சரியா. that is spring மாதிரி obey பண்ணிருக்கு. that is we explained with the help of the graph energy versus graph plotted between energy versus internuclear distance and we get it is like a parabolic curve. இந்த மாதிரி ஒரு parabolic curve எனக்கு கிடைக்குது. so இந்த சிஸ்டம்ல it is my this is energy. ஓகேங்களா. this is my chlorine atom. here also another chlorine atom. ஓகேங்களா. so இங்க இருந்துட்டு எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா this is the H prime and this is H double prime. so இப்படி என்ன இருக்கு அப்படின்னா the molecules this will be the fixed அப்ப this will be the in the compression. so during the compression that is இது during the expansion. அதே மாதிரி இந்த கேசஸ்ல பாருங்க this is called as E double prime. lower energy level that is be represented as E double prime. higher energy level and this is the another hydrogen atom H prime and that is
இங்க என்ன இருக்கு அப்படின்னா h double prime இப்படி எனக்கு present ஆயிருக்கு. அப்போ that is the expansion that will be takes place, it is very higher. So in the distance, இப்போ இந்த graphல the energy of the parabolic curve, that is compression and the expansions will be takes place. So this the molecule it is behave like a spring மாதிரி behave பண்ணிருக்கு. That can be explained by Hooke's law. The law is F which is equal to K into R minus R equilibrium. This is the Hooke's law. This is F is nothing but force. K is the force constant. That is K is force constant. Okay, then R that we know it is equilibrium. Internuclear distance R that is takes place at the equilibrium. So according to Hooke's law, so energy in the from the parabolic curve, in the parabolic curve the energy we can calculate it which is equal to half K R minus R equilibrium the whole square. So this is that energy of this parabolic curve. So அப்போ ஒரு diatomic molecule system எடுத்திருக்கோம் அப்படின்னா the diatomic molecule system expansion compression எப்படி நடந்துட்டு இருக்கு, அது எப்படி spring, it is behaves like a spring, அதை யூஸ் பண்ணிட்டு Hooke's law derive பண்ணிருக்கோம், அதோட energy calculations நம்ம derive பண்ணிருக்கோம். And based on this vibrating rotator systemல, so this molecule it is behave like a simple harmonic oscillator. So next the topic it is a simple harmonic oscillator. So in the simple harmonic oscillatorல நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா the molecule it is behave. So in according to previous term, அப்ப this will be string. இது வந்து standard one, இது standard one. அப்ப this molecule hydrogen வந்து less weight இருக்கிற less weight system. அப்ப அது என்ன இருக்கும் அப்படின்னா it is expansion and compression. அப்ப it is will be vibrating. அப்ப இந்த கேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா that will be going to vibrate அப்படியே சொல்லியிருக்காங்க. This is behave like a simple harmonic oscillator. This vibrational frequency depends upon the important question 1 mark la கேக்கிறதுக்கு chances இருக்கு. Vibrational frequency depends upon the system. What are the system அப்படினு கேட்கலாம். So it is depends upon the mass and force constant. ஓகேங்களா, இது டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப force constant ஏற்கனவே நம்ம k னு கொடுத்திருக்கோம். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா force constant k ஓட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபைனலா கொடுப்போம். k ஓட வேல்யூ k which is equal to 516 centimeter inverse. அதோட எக்ஸ்பிரஷன் at the end of the videoல கொடுக்குறேங்க. ஓகேங்களா, அப்ப எது இந்த simple harmonic oscillation frequency எது டிபெண்ட் பண்ணிருக்கு, depends upon the mass of the substance, okay, and also depends upon the force constant of the system k ங்கிறது, that is also. அப்ப it does not depend upon the எது டிபெண்ட் பண்ணி இல்ல அப்படின்னா vibration distortion டிபெண்ட் பண்ணி இல்ல, distortion நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அத டிபெண்ட் பண்ணி இல்ல. இதை பேஸ் பண்ணிட்டு simple harmonic oscillator energy equation. Okay, simple harmonic oscillator. So omega bar oscillation which is equal to 1 by 2 pi square root of k by mu அப்படின்னு நம்ம கொடுக்கும். 1 by 2 pi square root of k by mu. k ங்கிறது force constant, already we are explained, and mu it is reduced mass, that is we are explained in previous topic in rotational spectroscopy la explain பண்ணிருக்கோம். mu which is equal to reduced mass of the system, m1 m2 divided by m1 plus m2 அப்படி நம்ம பார்த்திருக்கோம் reduced mass of the system. அடுத்து omega bar oscillation அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா that is expressed divided by c ஆல டிவைட் பண்ணிக்கணும். அப்போ omega oscillation by c, that is which is equal to omega bar oscillation. ஓகேங்களா, இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா omega bar oscillation. So omega bar oscillations நம்ம அப்ப இது இந்த terms of hertz ல இருக்கு, that's I converted into centimeter inverse. அப்ப hertz to centimeter inverse, hertz ல இருந்துட்டு that is converted into centimeter inverse க்கு convert பண்றதுனால I just divided by the c ஆல டிவைட் பண்ணிருக்கேன். அப்போ that is omega oscillation divided by c, that is which is equal to omega bar oscillation which is equal to 1 by 2 pi c. இந்த terms லியும் we just divided by the
See, அப்போ 1 by 2 pi square root of k divided by mu, k divided by mu. This is the omega bar oscillation. Next expression. The first expression is the second expression. Then according to Schrödinger equation, according to the Schrödinger energy equation apply பண்ணிருக்கும்போது that E which is equal to V plus half H omega oscillation in terms of joules. அப்ப ஜூல்ஸ்ல இருந்து நான் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்க்கு மாத்தணும்ங்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிவைடட் பை HC ஆல டிவைட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அப்ப ஜூல்ஸ் டு சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் and we can expressing the equation, it is n, express the energy equation V plus half H omega oscillation divided by HC. H cancel, omega oscillation by C which is equal to omega bar oscillation. So that V which is equal to V plus half omega bar oscillation. This is we express capital E. ஓகேங்களா? This is we express this in terms of centimeter inverse. ஓகேங்களா? அப்ப எனர்ஜி ஈக்குவேஷன் in terms of நமக்கு क्वेश्चनல எப்படி கேட்பாங்கன்னா energy equation, diatomic vibrating rotator, energy of the diatomic vibrating rotator E plus half, E which is equal to V plus half H omega oscillation, joules ல கொடுத்திருந்தா H omega oscillations அப்படி நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? then and அதே மாதிரி சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா V plus half omega bar oscillation சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்ல நம்ம கொடுக்கணும். E which is equal to, so இந்த கேசஸ்ல எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ் அப்படி நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருமே எனர்ஜி and based on this selection rule. So இந்த selection rule பண்றதுக்கு முன்னாடி நமக்கு diatomic molecule எப்படி இருக்கணும் அப்படின்னா should have the, it is a change in the dipole moment. அப்போ in condition எப்படி இருக்கணும் அப்படின்னா that is should be change in dipole moment இருக்கணும். Change in dipole, அதனால தான் example that is நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா hydrochloric acid HCl எடுத்திருக்கோம், change in dipole moment. இதுவே அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா like HCl இந்த சிஸ்டம்ல எல்லாம் IR active system, IR active. இதுவே நமக்கு இந்த மாதிரி இருக்கு ஹைட்ரஜன் நைட்ரஜன் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா that is that IR inactive system, that is IR inactive, because அதுக்கிட்ட என்ன கிடையாது, change in dipole moment கிடையாது, அதனால அவங்க எல்லாம் IR inactive system அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். So இதோட selection rule அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா selection rule அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா delta V which is equal to plus or minus 1. ஓகேங்களா? for the pure diatomic vibrating rotator இருக்கு vibrating rotator இல்லையா? so pure vibration spectroscopy க்கு மட்டும் the selection rule delta V which is equal to plus or minus 1 நம்ம கொடுக்கிறோம். அப்ப இந்த கேசஸ்ல நம்ம plus or minus 1 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது say for example இப்போ என்னோட எனர்ஜி nu which is equal to 0 level அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 0 எனர்ஜி லெவல்ல இருக்கு, ground state எனர்ஜி லெவல்ல இருக்கு. I just substituting 0 in the system. அப்ப E which is equal to first இந்த equationல substitute பண்ணுங்க. அப்ப என்ன இருக்கும், half 0 plus half H omega bar oscillation. அப்ப half H omega oscillation in terms of joules ல கொடுக்கலாம். otherwise இந்த EV இந்த இடத்துல E which is equal to அப்படி கொடுக்கலாம். அப்படின்னா நம்ம manual bookல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா எனர்ஜி ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு E கேபிட்டல் லெட்டர்லயும் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஒரு E ஸ்மால் லெட்டர்லயும் யூஸ் பண்ணிருப்பாங்க. ரெண்டுமே நம்ம எதை தான் ரெஃபர் பண்ணுது அப்படின்னா எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் தான், பட் டேர்ம்ஸ் ஆஃப் த யூனிட் மட்டும் மாறி இருக்கும். நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுல பாருங்க சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்ல சொல்லிருக்கோம் அப்படின்னா இங்க 0 போட்டோம்னா half omega bar oscillation. அப்ப half omega bar oscillation that is centimeter inverse அப்படி நம்ம கொடுக்கிறோம். இந்த ரெண்டு எனர்ஜியுமே that energy is called as a 0 point energy. இந்த ரெண்டு எனர்ஜியுமே that is called as a 0 point energy. ஓகேங்களா? அப்ப எனர்ஜி லெவல் எனக்கு அப்ப 0 லெவல்ல இருக்கும்போது எனர்ஜி 0வா இருக்கும்போது எனர்ஜி லெவல் என்ன ஆகுது அப்படின்னா 0வா கன்வெர்ட் ஆகுதுல, half H omega oscillation, half omega bar oscillations அப்படின்னு தான் நமக்கு இருக்கு. that energy is called as a 0 point energy அப்படி நம்ம கொடுக்கிறோம். அடுத்த லெவல்ல நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா then instead of that V delta J V nu which is equal to
plus 1 substitute பண்ணிருக்கோம் அப்படின்னா அப்ப 1 to 0 0 to 1 okay ஓகேங்களா 0 to 1 level absorption spectroscopy absorption 0 level இருந்து 1 levelக்கு மூவ் அப் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா in E which is equal to half omega oscillation minus and 1 plus half omega oscillation இப்படி நம்ம கொடுப்போம் சரிங்களா சோ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே ஒவ்வொன்றும் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா சோ ஒவ்வொரு சிஸ்டம்லயும் தட் இஸ் half கேட்ஸ் ஒமேகா ஆசிலேஷன்ஸ் நமக்கு வரும் சரிங்களா ஒமேகா ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு நமக்கு வரும் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா 1/2 1/2 3/2 5/2 7/2 அந்த மாதிரி எனர்ஜி லெவல்ஸ் நமக்கு வரும் that is எனர்ஜி லெவல் that is இங்க இருந்து நம்ம எடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் that is 1/2 omega oscillation and 3/2 omega oscillation 5/2 omega oscillation 7/2 then and 9/2 இப்படியே போயிட்டே இருக்கும் then 11/2 then 13/2 so இதுக்கு நான் எதுக்கு internuclear distance க்கு graph draw பண்ணிருக்கேன் அப்படின்னா that is we get it as a parabola இந்த மாதிரி எனக்கு ஒரு parabola எனக்கு கிடைச்சிருக்கு so first energy level ஓகேங்களா இங்க இருக்குல்லையா 1/2 oscillation அப்ப new then that is new bar 1 ஓகேங்களா first energy level then second energy level that is 2 second level then third level 3 ஓகேங்களா 1 2 3 5/2 க்கு நேரா then 7/2 then 9/2 க்கு நேரா then இந்த மாதிரி எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா transition அப்ப transition from இந்த level to இந்த level so ஏன்னா plus or minus 1 ன்னு சொல்லியிருக்கோம் this level to this level அடுத்தது இந்த level to இந்த level இந்த level to இந்த level இப்படி நமக்கு transition ஒவ்வொரு லெவலுக்கு என்ன ஒவ்வொரு லெவலுக்கு மூவ் அப் ஆயிட்டே போயிட்டு இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் anharmonic oscillator அப்ப it is not be like a harmonic oscillator மாதிரி இருக்காது so இதுல பாத்தீங்க அப்படின்னா energy equations energy graph it is plotted between the energy versus internuclear distance normally நம்மளோட parabolic curve and harmonic oscillatorல this is my parabolic curve ஓகேங்களா பட் ஆனா எப்படி பிரசன்ட் ஆயிருக்குன்னா that is கொஞ்சம் deviate ஆயிட்டு that is like B இந்த மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும் so this energy is called as a dissociation energy அப்ப நார்மல் parabolic curve இல்லாம இந்த மாதிரி எனக்கு பிரசன்ட் ஆயிருக்குது that's we called as anharmonic oscillator so anharmonic oscillator energy equation E which is equal to and dissociation energy 1 minus exponential of A into R equilibrium minus R the whole square ஓகேங்களா so இந்த இடத்துல this is the anharmonic oscillator constant xc அப்படிங்கிறது anharmonic oscillator constant ஒமேகா பார் E நம்ம போனதுலயே டிஸ்கஸ் பண்ணோம் 4 into dissociation energy அப்படி நம்ம கொடுக்குறோம் so இந்த கேஸ்ல என்ன இம்பார்ட்டண்டா பார்க்கணும் அப்படின்னா எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ் அப்புறம் செலக்ஷன்ஸ் ரூல்ஸ் நம்ம பார்க்கணும் எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா this anharmonic oscillator energy equation which is equal to and normally V plus half omega bar E அப்படிங்கிறது நார்மல் ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட ஈக்குவேஷன்ஸ் இப்ப anharmonic oscillator equation E is equal to V plus half omega bar E minus and V plus half omega bar E V plus half the whole square omega bar E xc so V plus half omega bar E minus V plus half the whole square omega bar E xc suppose it is a zero level energy level 0 நம்ம substitute பண்ணிருக்கோம் அப்படின்னா அப்ப 0 point energy level 0 point anharmonic oscillator ஓட 0 point அங்க harmonic oscillator 0 point energy half omega x omega அப்படின்னு மட்டும் பார்த்தோம் இங்க anharmonic oscillator 0 point energy அப்ப இந்த இடத்துல 0 substitute பண்ணோம் அப்படின்னா E which is equal to 0 point energy level which is equal to half omega bar E minus and V plus half ஓகேங்களா then omega bar E xc ஓகேங்களா omega bar E xc அப்படி நம்ம கொடுப்போம் so normally half V okay வெல்ல எடுத்திருக்கு அப்படின்னா அப்ப V omega bar E வெல்ல எடுத்திருக்கு அப்படின்னா omega bar E xc this is called as an anharmonic oscillator ஓட எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதோட செலக்ஷன் ரூல்ஸ் அந்த இடத்துல ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட செலக்ஷன் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டெல்டா V which is equal to plus or minus 1 மட்டும்தான் here it is delta V which is equal to
plus or minus 1 plus or minus 2 plus or minus 3 இப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், plus represents the absorption spectrum, minus represents the emission spectrum அப்படி நம்ம கொடுத்திருக்கோம். plus or minus 1ல இருந்து 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும். சோ இந்த சிஸ்டம்ல நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா, சோ இது அப்ளை பண்ணிருக்கும் போது அப்போ என்னோட V எனர்ஜி லெவல் 0 லெவல்ல இருந்துட்டு சோ எனர்ஜி லெவல் 1க்கு சப்ஸ்டிட்யூட் ஆகும்போது இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைனல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கிறேன் பாருங்க. that is omega bar E 1 minus 2xc அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் வருது. இதை நம்ம எதை ரெஃபர் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் வைப்ரேஷனல் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஃபண்டமெண்டல் நமக்கு 1 மார்க்ல क्वेश्चंस எப்படி கேட்பாங்கன்னா என்னது ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் என்னது அதோட எக்ஸ்பிரஷன் என்னது அப்படின்னு கேட்பாங்க. ஃபண்டமெண்டல் வைப்ரேஷனோட எக்ஸ்பிரஷன் V which is equal to energy which is equal to omega bar E 1 minus 2xc அப்படி நம்ம கொடுக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா that is that in second இப்போ நான் என்ன எனர்ஜி லெவல் so V which is equal to 0 லெவல்ல இருந்தது V which is equal to செகண்ட் லெவலுக்கு நான் போறேன் அப்படின்னா that is in E2 level which is equal to 2 omega bar 2 omega E that is 1 minus 3xc. டெரிவேஷன் நமக்கு தேவையில்லை, அதனால நானும் உங்களுக்கு டெரிவேஷன்ஸ் கொடுக்கல, டைரக்டா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் பாத்துக்கலாம். 2 omega bar E 1 minus 3xc. so இது B 0 லெவல்ல இருந்து 2 லெவலுக்கு போகும்போது 2 omega bar E 1 minus 3xc. so this is called as the first overtone. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன்ஸ் ஓவர்டோன். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங் இன்டென்ஸ் பேண்டா இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்ல இன்டென்ஸ் பேண்டா இருக்கும். தட் இஸ் a strong intense band. இன்டென்ஸ் நல்ல ஸ்ட்ராங் திக் பேண்ட் இருக்கும், நல்ல ஷார்ப். பீக்கே எப்படி இருக்கும்னா ஷார்ப்பா இருக்கும், இன்டென்ஸ் பேண்ட் நமக்கு கிடைக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா வீக் பேண்ட் தான் கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் இருக்கு இல்லையா 0 to செகண்ட் லெவல் பார்த்திருக்கோம் இல்லையா எனர்ஜி லெவல். அப்ப 2 omega bar E 1 minus 3xc that is called as the first overtone level. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வீக் பேண்ட் தான் நமக்கு கிடைக்கும், வீக் பேண்ட். ஓகேங்களா? சோ இதுவே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா mu which is equal to 0 to mu which is equal to third லெவலுக்கு போதா டிரான்சிஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா that is in அடுத்த செலக்ஷன் ரூல் அடுத்த செலக்ஷன் mu which is equal to 0 to mu which is equal to third எனர்ஜி லெவலுக்கு போகுது அப்படின்னா that is E3 level which is equal to and 3 omega bar E 1 minus 4xc 3 omega bar E 1 minus 4xc. this is called as a in second overtone நம்ம சொல்லுவோம். that is very important. second overtone ஓகேங்களா? செகண்ட் ஓவர்டோன். சோ இது ரொம்ப வெரி வீக். ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் இன்டென்ஸா கிடைச்சது, ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் வீக் பேண்டா கிடைச்சது. செகண்ட் ஓவர்டோன் எப்படி இருக்கும் அப்படின்னா வெரி வீக் பேண்ட், ரொம்ப வீக் பேண்டா இருக்கும். சரிங்களா? வீக்கர் பேண்ட். சோ இதுல கிடைக்கக்கூடிய பேண்ட் வீக்கர் பேண்டா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அடுத்த எனர்ஜி லெவல் ஹாட் பேண்ட் எப்படி எனக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா that is நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹாட் பேண்ட். so 1 level into 2 level adjacent லெவலுக்கு மூவ் அப் ஆகும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா that is energy level which is equal to omega bar E 1 minus 4xc. ஓகேங்களா? இதுக்கு இருக்க டிஃபரன்ஸ் பாருங்க. omega bar E 1 minus 2xc அப்படி வருது, 2 omega bar E 1 minus 3xc and third பாத்தீங்க அப்படின்னா in 3 omega bar E 1 minus 4xc. இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க omega bar E 1 minus 4xc. ஓகேங்களா? மெமரைஸ் பண்ண வேணாம், பட் அது வந்து அப்ளை பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ அது டெரிவேஷன்ஸ் தட் அண்ட் ஆல் we no need. அதனால டைரக்டா நான் இந்த டேர்ம்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறோம். so this is called as it. அப்படியே உங்களுக்கு அதோட டெரிவேஷன்ஸ் வேணும் அப்படின்னா you just check with that Banwell பாத்துக்கோங்க. physical chemistry and spectroscopy by Banwell செக் பண்ணுங்க. ஓகேங்களா? omega bar E 1 minus 4xc. so இத பாத்தீங்க அப்படின்னா ஹாட் பேண்டா இருக்கும், that is called as hot band. so இந்த hot bandல பாத்தீங்க அப்படின்னா hot band that is normally weak band. so this is also it is called as a normally weak band. this is normally weak band. ஓகேங்களா? சோ நம்மளோட யூஜிடிஆர்பி சிலபஸ்ல சிம்பிளா ஒரு வேர்ட் தான் கொடுத்திருக்காங்க, ரொட்டேஷனல் அண்ட் வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு. பட் அதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால
ஸோ இதோட வைப்ரேட்டிங் ரொட்டேட்டார் நெக்ஸ்ட் வீடியோல வைப்ரேட்டிங் ரொட்டேட்டார் அதோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி அண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேஷன்ஸ் மெத்தடு அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஸோ ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.